வணக்கம், நான் உங்கள் வசன். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரைடிங்கில் தாங்க இருக்கும். எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ராக் பீச் கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் காலனி, இந்த காலனியில் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம போன விளாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கூட வந்திருந்த ஒரு 3 ரைடர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வழி அனுப்பிச்சுட்டோம். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 பைக்கு 7 பேருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கூட தான் வந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 பைக்கு 7 பேர் நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஊர் போகிறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 410 கிலோமீட்டர்ஸ்னு காமிச்சிது. எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியலைங்க. ஒவ்வொரு இடத்துல போகும்போது ஒவ்வொரு மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 425 கிலோமீட்டர்ஸ் வந்துடும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோண்ணா வருது? 320. ஓகே ஓகே. ஆமாம், உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் 90 கிலோமீட்டர்ஸ். ப்ரோ உங்களுக்குலாம்? உங்களுக்கு 220. இவர் வந்து சுதர்ஷன் விளாக்ஸ். இவரோட விளாக்ஸை மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் மாஸ்டர் 400 இவருது. இவருக்கு இது சொல்ல தேவையில்லைங்க, பல வாட்டி தெரிஞ்சு போச்சு. எப்படி டிஸ்கிரிப்ஷனில் தம்பி டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். அந்த ஆள் மூஞ்சியை மட்டும் காட்டுன்றாங்க. 2 பேர் சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. நம்ம குருநாதர் வந்து நேற்று வந்து வச்சு செய்கிறாங்கப்பா இவங்க 2 இல்லை எல்லாம் கொடுத்து எலிப்புளுக்கு ஏன் காயணும். நல்லா இருக்குப்பா. ஆனால் யோசிச்சு சொல்கிறாரு அண்ணன். இல்லை, நேற்று அண்ணனோட ஞானங்கள்லாம் கொஞ்சம் நமக்கு கொடுத்தாரு. நான் டபக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லிட்டேனோ. அண்ணனோட ராஜதந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. உண்மையாகவே லைஃப்பில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன். எல்லாத்துலேயுமே ரைடிங்கில் இருந்து லைஃப்பில் வந்து ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ வந்து நேற்று எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த ரைஸில் ஒன்றுனா கற்றுக்கலாங்க. மொத்தமாக கற்றுக்கிட்டா மறந்து போயிடுவேண்ணா. அதனால ஒரே டைமில் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஆமாம். ஸோ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸான ரைடர்ஸ் கூட வரும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய கற்றுக்கிட்டேன். மிச்சதெல்லாம் நான் உங்களுக்கு வண்டியில் போக போக சொல்கிறேன். ஒரு புள்ளிங்க ஒன்று ஓட்டிகிட்டு போகுது ஸ்கூட்டி, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பாய். 230 கிலோமீட்டர்ஸ் டு கோ. உங்களுக்கு 230ங்க, எனக்கு 420. ஓகே, நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். வாங்க வண்டி ஓட்ட ஆரம்பிக்கலாம். நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பி போக வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, கிளம்பி போகலாம். அடுத்த வாட்டி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வந்து நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு தான் போகிறேன். சரியான டிராஃபிக்குங்க. எப்படியோ பார்த்து சேஃபாக போயிட்டா போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குடிமக்கள் சுற்றிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அதனால பார்த்து போகிறது ரொம்ப நல்லது. இந்த ஊர் போலீஸ் பாருங்களேன், தொப்பி எப்படி இருக்குன்னு தெரியுதா? அந்த சிவப்பு கலர் தொப்பி அதான் பார்த்தீங்கன்னா போலீஸு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஹைவே வர்ற வரைக்கும் நல்லா டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம், பிரச்சனையே இருக்காது. ஸோ வந்து இன்னும் நம்ம ஊருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 385 கிலோமீட்டர்ஸ் காட்டுது நம்ம கூகுள் மேப். கிளைமேட் எப்படி இருக்குன்னா நாங்கள் வந்து கிரில்லில் வேகிற சிக்கன் மாதிரி ஆகிட்டோங்க. வெந்துட்டு கிடக்கிறோம். ஐயோ சரியான வெயிலுப்பா. அது கோஸ்டல் சைடில், அதனால பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலுங்க. ஆனால் நைட்டு உண்மையாக போய் சொல்லக்கூடாது, ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் பனியும் பெய்யலை, நார்மலாக இருந்துச்சுங்க. சரிங்களா? ஆனால் காலையில் அதாவது ஒரு 2 மணிக்கு ஆரம்பிச்சதுங்க பனி. ஓரளவுக்கு நல்லா குளிரிடுச்சு. நாங்கள் வந்து கடல் பக்கத்துலேயே தான் இருந்தோமா, ரொம்ப குளிர் வச்சிருச்சு. ஐயோ என்னடா இது இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தோம். அப்புறம் நார்மல் ஆகிடுச்சு. காலையில் வந்து சன்ரைஸ் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிவிட்டு டைம் லேப்ஸ்லாம் வச்சிட்டோம். டைம் லேப்ஸ் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பனி போகுதுங்க. அப்படியே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சைட்லலாம் நுங்கு போகிறப்பா. செம. பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா எண்டாக போகுதுங்க. கூகுள் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாண்டிச்சேரி, அந்த பக்கம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பிரித்து காட்டுச்சு. காலாள்துறை, காவல்துறைன்னு போடல, காலாள்துறைன்னு போட்டிருக்காங்க. ஆர்டிஓ தான் அப்படி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். என்ன நிப்பாட்டுறான் சொல்லுங்கண்ணா. எங்கே போகிறேன்? கோயம்புத்தூர்ண்ணா. இல்லைண்ணா. படிக்கிறீங்க? காலேஜ் 3rd இயர். எங்கே வந்தீங்க? பாண்டிச்சேரி வந்தோண்ணா. பாண்டிச்சேரி என்னங்கண்ணா? டூர் தானா? பசங்கள்லாம் வந்தோம், நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். கலட்டுறதுங்களா? பாருங்க.